என்னடா பழப்பு இருந்தாலும் கேவலமா இருக்கு. இப்பதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இருடாலே இல்லே அதெல்லாம் விடுங்க, எனக்கு பசிக்குதுடா, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத நீ எனக்கு இழுத்தா சொல்லுவியா? அங்க கோவப்படாதீங்கண்ணே. சும்மா இருக்கிற வெறியில என்கிட்ட ஐடியா ஒண்ணுங்களா? சொல்லு நீயாச்சும். அதான் நேரா போவோம், தெருவில் என்ன இருந்தாலும் விற்கிறோம்லாம் சாப்பிட்டு வரோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்காரணும். சரி, போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷனோ பசிக்குதுல, அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். என்ன சொல்ற? போலாமா? போலாம்டா. வா, பாத்துட்டு எதா இருந்தாலும் இருப்போம். பிளான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப எங்க போய் என்னத்த தூக்குறது? ஏய் அதெல்லாம் இல்ல, எந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அப்படியே எடுத்துரும், அவ்வளவுதான். தல நில்லுங்க. என்னடா என்னடா? அங்க பாருங்க புல்லட்டு, அடகு வைக்கிறோமோ விக்கிறோமோ 1 மாசத்துக்கு சாப்பிடலாம். ஏய் ஆமாண்டா, யாரும் சுத்தி ஆள் இல்ல, தன்னந்தனியா நிக்குது, தூக்கிடலாம். என்ன சொல்ற? ஆமாண்டா, போட்டுடலாம்டா. போட்டுடலாம், வாங்க. வரேன். ஏதோ சொல்றீங்க, வாங்க. என்னடா ஒண்ணுமே இல்ல. அதை விடுத்தல, நம்ம தூக்கம் வந்ததே இந்த வண்டியை தான். நீ முன்னாடி இப்படி, நான் பின்னாடி தள்ளுறான். டேய் யாரடா அவன் வண்டிக்கிட்ட? வண்டியை நீ பாடுற ஃபர்ஸ்ட். டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடா. ஏய் என்னண்டவா, உங்களெல்லாம் பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் யாரு, என்ன ஊரு? வண்டி மேல வந்து கைய வச்சிடுறீங்க. ஒண்ணும் இல்ல, நான் சும்மா வண்டி எல்லாருக்கும் போட்டோ எடுக்க வந்தோம். ஏய் இவனெல்லாம் பார்த்தா போட்டோ எடுக்கிற மாதிரியா இருக்கு? ஏய் ஒழுங்கா நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா போலீஸுக்கு போன் அடிச்சிருவாங்க. அதெல்லாம் வேணா பண்ணாதீங்கண்ணே. நான் வேணா, நானே சொல்றேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே, அதான் வண்டி எடுத்துட்டு வித்துட்டு சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்காக இவ்வளவு பெரிய வண்டியை எடுத்தாடா நீங்க விக்க நிக்கிறீங்க? நான் இனிமேல் பண்ண மாட்டேன், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோண்ணே. சரி, உங்களெல்லாம் பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி வாங்கடா. சின்ன பையல, இந்த சின்ன வயசுல இது தேவையாடா திருட்டு? சரிடா, எல்லாருமே சின்ன பசங்க தான் இருக்கீங்க, ஏன் படிப்பு விட்டீங்க? எல்லாம் பசியும் பட்டினியும் தானே. இதுதான் தம்பி எல்லாருமே பண்ற தவறு. நம்ம பசிக்காகவும் பட்டினிக்காகவும் நம்ம படிப்பை கை விடுறோம் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களோட புத்தி, அதாவது உங்களோட எண்ணெல்லாம் எங்க போகணும் பாத்தீங்கன்னா, இப்ப செஞ்சீங்களா ஒரு தவறான செயல், வண்டி திருடுறது, இந்த யாரையாவது அடிச்சு வழிப்பறி பண்றது, இந்த மாதிரி எண்ணத்துல கொண்டு போய் விடுறதுனால தான் உங்க படிப்பே வந்து ஸ்பாயில் ஆகுது. அதனால என்ன பண்றீங்கன்னா, படிப்பை மட்டும் எப்பயுமே கை விட்டுறாதீங்க. படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்திலேயே நீங்க எந்த மூலையில இருந்தாலும் ஒரு மக்கும் குப்பையா மக்கா குப்பையா தான் கிடக்கலாம். சரியா சின்னப்பல? படிப்பை மட்டும் எப்பயும் கை விட்டுறாதீங்க. படிப்பு வந்து நீங்க படிச்சு நல்லா படிச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி இன்னும் 2 பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போடலாம். அதுதான் படிப்பு. படிப்பை மட்டும் எப்பயும் கை விட்டுறாதீங்க. படிப்பை மட்டும் கை விட்டுறாதீங்க. இனி ஒரு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் உங்களை பார்க்க கூடாது. இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன். அண்ணனை தேடி நீங்க எப்ப வேணாலும் வரலாம். எல்லா உதவியும் அண்ணன் பண்ணுவான், முக்கியமா படிப்புக்கு. சரியா? மறந்துடாதீங்க, படிப்பை மட்டும் கை விட்டுறாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது போல இளைஞர்கள் யாரும் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, படிப்பை யாரும் நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணனும் நாங்களும் சேர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா எங்களோட ஐடியா சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 2 கண்டிப்பா கூட சீக்கிரம் வந்துடும். தம்பி சொன்ன மாதிரி வந்து எல்லா பசங்களுமே வந்து இந்த மாதிரி சூழ்நிலையால தான் வீணா போயிட்டு இருக்காங்க. படிப்பை மட்டும் எப்பயும் நிப்பாட்டாதீங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.